எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் நாம் சுகமாக தெய்வ சமூகத்தில் கடந்து வர கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலாண்டில் நாம் மாபெரும் போராட்டம் பாடப்புத்தகத்திலிருந்து தீர்க்கதரிசன ஆவி புத்தகத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் எஜமானுக்காக எரிந்தவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழும் இன்னொரு தொடர் பாடங்களை நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டு வருகிறோம். எஜமானுக்காக எரிந்தவர்கள், மார்டைர்ஸ் ஃபார் த மாஸ்டர் என்ற தலைப்பில் 8வது பாகம். இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 3 இரத்த சாட்சிகள். இதுக்கு மேலே என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இரட்டை இரத்த சாட்சிகள்னு படித்தோம். சரிங்களா? யார் யார்? ஜான் ஹஸ் ஜெரோம் பற்றி படித்தோம். இன்றைக்கு 3 இரத்த சாட்சிகள் பற்றி படிக்க போகிறோம். இந்த 3 பேரை பற்றியுமே எலன் ஒயிட் கிரேட் கான்ட்ரவர்சி புக்கில், மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் சுருக்கமாக சில இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி சாப்டர் 14 14ஆம் அதிகாரத்தில் இங்கிலீஷ் ரெஃபார்மர்ஸ், ஆங்கிலேய சீர்திருத்தவாதிகள், அந்த அதிகாரத்தில் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக இருக்குது, ஆனால் நாம் இன்றைக்கு அதை விளவாரியாக படிக்க இருக்கிறோம். 3 இரத்த சாட்சிகள், ட்ரிபிள் மார்டைர்ஸ் என்று நாம் அழைக்கலாம். நம்முடைய தியானத்திற்குரிய வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். bear ye one another's burdens and so fulfill the law of Christ. கிறிஸ்துவினுடைய பிரமாணம். கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னா, அதே போல் கிறிஸ்து என்ன செய்தார்? நம்ம எல்லாருடைய பாரங்களையும் அவர் சுமந்தார். He bore all the burdens of our sins. நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாம் கிறிஸ்து சுமந்தார். ஆகவே அவர் சுமந்தபடினாலே நாமும் ஒருத்தருக்கொருத்தர் நம்முடைய பாரங்களை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம், லா ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். இங்கிலாந்தில் கத்தோலிக்க அரசி யார் என்றால் இரத்த மேரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளடி மேரி என்று சொல்லுவார்கள். இரத்த மேரி என்பது அவளுடைய பட்ட பெயர், கெட்ட பெயர் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அவளுடைய பட்ட பெயர், அவளுடைய செயலால் அது ஒரு கெட்ட பெயராக அவளுக்கு அமைந்து விட்டது. அவளுடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரி டியூடர். மேரி டியூடர் என்பது அவளுடைய உண்மையான பெயர். 42 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தவள். அவளுடைய 5 ஆண்டுகால ஆட்சியில் எப்போ ஆட்சி புரிகிறார் என்று பார்த்தீங்கன்னா 1553 இருந்து 1558 வரைக்கும் 5 ஆண்டுகால ஆட்சியில் சுமார் 300 சத்தியவான்களை, துல்லியமாக சொல்ல போனால் 288 புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை கொன்று போட்டால். அவர்களில் முக்கியமான 3 பேர் நம்முடைய கவனத்தை கவரக்கூடியவர்கள். சரிங்களா? அதான் 3 இரத்த சாட்சிகள். யார் அவர்கள் என்றால், ஹியூக் லாட்டிமர், நிக்கோலஸ் ரிட்லி, தாமஸ் கிரான்மர். சரிங்களா? இந்த 3 பேருமே இங்கிலாந்தில் அந்த காலத்தில் பிஷப்பாக இருந்தவங்க. சரிங்களா? 3 பேருமே மிகப்பெரிய புராட்டஸ்டன்ட் போதகர்கள். எலன் ஒயிட் சொல்லும் பொழுது லாட்டிமர், ரிட்லி, கிரான்மர் அப்படி தான் போட்டிருப்பாங்க. சில நேரம் ஃபுல் நேம் இருக்காது. சரிங்களா? நம்ம அதை கொஞ்சம் தேடி படிக்க வேண்டும். இங்கிலாந்தின் 1ஆம் மேரி அரசியால், சரிங்களா, 1ஆம் மேரின்னு வாங்க, இரத்த மேரின்னு சொல்லுவாங்க, அல்லது மேரி டியூடர். இந்த இங்கிலாந்தின் 1ஆம் மேரி அரசியால் கொல்லப்பட்ட சீர்திருத்த கிறிஸ்தவர்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா மேரி காலத்து இரத்த சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். மரியன் மார்டைர்ஸ், மரியன் மார்டைர்ஸ் என்று அழைப்பார்கள். இந்த 3 பேருமே, நம்ம 3 பேர் பார்த்தோமே, இந்த 3 பேரையுமே இன்னொரு தலைப்பு கொடுக்குறாங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் மார்டைர்ஸ்.
ஆக்ஸ்ஃபோர்டு இரத்த சாட்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 3 இரத்த சாட்சிகள் மூலமாக நாம் இனிமையான பாடங்களை படித்துக்கொள்ள போகிறோம். ஆகவே நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எஜமானுக்காக எரிந்தவர்கள் என்ற பாட வரிசையில் நாங்கள் இன்றைக்கு 3 முக்கியமான புராட்டஸ்டன்ட் பிஷப்மார்களை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்காக அவர்கள் எப்படியெல்லாம் நின்றிருக்கிறார்கள் என்ற அனுபவத்தின் வழியாக ஆண்டவரை நாங்களும் இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, பாவிகள் ஆண்டவரே, அசுத்தம் நிறைந்தவர்கள். தகப்பனே, நீர் எங்களை உம்முடைய குமாரனாய் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய வசனத்திற்கு நேராக திருப்பி ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்க ஆவலாயிருக்கிறோம். ஆண்டவர் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆக்ஸ்ஃபோர்டு எழுப்புதல். ஆக்ஸ்ஃபோர்டு எழுப்புதல். இங்கிலாந்தில் ஆக்ஸ்ஃபோர்டு என்ற நகரம், அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்களின் நகரம் என்று ஆக்ஸ்ஃபோர்டு அழைக்கப்படுகிறது. அங்கே அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்டிஸ்ட் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது நிறைய அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள் இங்கிலாந்தில், லண்டனில், ஆக்ஸ்ஃபோர்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஆக்ஸ்ஃபோர்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா 38 கல்லூரிகள் இருக்கின்றன. இன்றைக்கும் 38 கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரிக்கு அருகில், ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு பிரபலமான கல்லூரிக்கு அருகில் பிராட் ஸ்ட்ரீட் என்று ஒரு தெரு இருக்கிறது. பிராட் ஸ்ட்ரீட். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா, அந்த தெருவின் ஒரு மையமான இடத்துல காபிள் ஸ்டோன் கிராஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம் இருக்குது. அந்த தெருவில் தெரியுது பார்த்தீங்களா, காபிள் ஸ்டோன் கிராஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை அடையாளத்தோடு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த 3 பேரையும் என்ன செய்தார்கள்? எரித்தார்கள். யார் இவர்கள்? ஏன் எரித்து கொல்லப்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த இங்கிலாந்தின் பல்கலைக்கழகம். ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி 1000 ஆண்டுகளாக அநேக கல்வி நிபுணர்கள் இங்கிருந்து தான் உருவானார்கள். ஆனால் இங்கேயும் அது மாதிரி கேம்பிரிட்ஜ், இங்கே நான் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. நம்மளாம் போனது கிடையாது, ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துக்குவோம், சரிங்களா? ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களிலும் இந்த இடங்களை மையமாக வைத்து ஆவிக்குரிய புரட்சி அந்த காலத்தில் உருவாயிற்று. அதாவது புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் அந்த நாட்களில் உருவானது என்பது அநேகருக்கு தெரியாது, சரிங்களா? கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்டு இந்த இடங்களை மையமாக வைத்து தான் புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் உருவாயிற்று. மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் கால்வின், இந்த 2 சீர்திருத்தவாதிகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த 2 சீர்திருத்தவாதிகளுடைய உபதேசங்கள் ஆங்கிலேய உள்ளங்களை அனல் மூட்டி எழுப்பியது. ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் எங்க? ஜெர்மனியில். ஜான் கால்வின் எங்க? பிரான்ஸில். ஆகவே இவர்களுடைய உபதேசங்கள் இங்கிலாந்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. தேவன் அன்புள்ளவர், இயேசு மூலமாக மட்டுமே ரட்சிப்பு, விசுவாசமே பிரதானம் என்பது போன்ற உண்மைகளை வேதாகமத்திலிருந்து அநேக ஆங்கிலேயர்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தின் அரசன் யார் என்றால் 8ஆம் ஹென்றி அரசன். இவருடைய காலத்தில் இவர் ஒரு புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கத்தை ஆதரித்த ஒரு அரசன். இவருடைய காலத்தில் தான் ஆன்மீக எழுப்புதல், அரசியல் புரட்சி, ஒரு பக்கம் அரசியல் புரட்சியும் நடந்தது. அரசியல் புரட்சி அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் நினைச்சுவாங்க பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? அதான் அரசியல் புரட்சி, அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இவர் என்ன செய்கிறாரு? கத்தோலிக்க சபையிலிருந்து இங்கிலாந்து சபையை தனியாக பிரிச்சிடுறார்.
ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு தனியாக பிரிச்சுறார். சரிங்களா? சீர்திருத்த கொள்கைகளை இந்த அரசன் தீவிரமாக ஆதரித்தான். இந்த அரசன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் எட்வர்ட். சின்ன பையன். அந்த காலத்தில் சின்ன வயசில் என்ன செஞ்சிருவாங்க? ராஜாவாயிருவாங்க. பிறந்ததுலேருந்தே ராஜா. நம்ம இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் பற்றி படித்தோம் பார்த்தீங்களா? இந்த கிங் ஜேம்ஸ் அவர் பிறந்ததுலேருந்தே ராஜாவான். அப்படி தான் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? அரச வீட்டு பிள்ளைகளை மதித்தார்கள். ஆகவே இந்த 6ஆம் எட்வர்ட் 8ஆம் ஹென்றி அரசனுடைய மகன். இந்த அரசனும் இளம் வயதிலிருந்தே ஆங்கிலேய திருச்சபையை வேதாகம வழியில் கொண்டு செல்ல ஆவலாக இருந்தான். ஏன் அப்படின்னா இவன் சின்ன பையன், அநேகர் அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி ராஜரீக ஆலோசனை தந்தவர்களில் முக்கியமானவர்கள் தான் இந்த 3 பேர். சரிங்களா? அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் மகன், சின்ன பையன், இளவரசன் யார்? 6ஆம் எட்வர்ட். அவன் ராஜாவாகிறான். அவனுக்கு அநேகர் ஆலோசனை கொடுத்தார்கள். சத்தியத்தின் வழியில் அரசாங்கத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு, பைபிள் வழியில் நடத்தணும்னு சொல்லிட்டு. அதில் 3 பேர் தான் யார்? நிக்கோலஸ் ரிட்லி, ஹியூக் லாட்டிமர், தாமஸ் கிரான்மர் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு இந்த பின்னணி புரிந்ததா? ஸோ இந்த 3 பேரும் பக்தியுள்ள தேவ மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல்ல நிக்கோலஸ் ரிட்லியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1500லேருந்து 1555 வரைக்கும் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், அபார அறிவு படைத்த நிபுணர். 8ஆம் ஹென்றி அரசன் காலத்தில் ராயல் பாஸ்டர், அதாவது அரசவை போதகராக பணியாற்றினவர். அது மாத்திரமல்ல, அவருடைய மகன் 8ஆம் ஹென்றி அரசனுடைய மகன் 6ஆம் எட்வர்ட் அரசன் காலத்தில் லண்டன் பிஷப்பாக விளங்கினவர் நிக்கோலஸ் ரிட்லி, பிஷப் ஆஃப் லண்டன். சாதாரண ஜனங்களிடம் இந்த ரிட்லி பெயர் பெற்றவராக விளங்கினார். பாருங்களேன், ஒரு தலைவர் இருக்கலாம் அல்லது பிரபலம் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட பெயர் வாங்கியிருக்கணும்? சாதாரண மக்கள் அவர்களால் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி இந்த மனிதன் நிக்கோலஸ் ரிட்லி சாதாரண ஜனங்களிடத்தில் நல்ல பெயர் பெற்று விளங்கினார். அவர் கற்றுக்கொண்ட சத்தியங்கள், அவர் கற்பித்த சத்தியங்கள், அவர் படித்தது, சொல்லிக் கொடுத்தது எல்லாத்திலுமே அவர் உண்மை உள்ளவராக நடந்து கொண்டார். தனது குடும்பத்தில் அவர் என்ன செய்வாரா? தன்னுடைய குடும்பத்தில் தவறாமல் குடும்பத்தில் எல்லாருக்கும் வேதம் கற்றுக் கொடுப்பார். அது இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் இருக்கா? அது பிரச்சனை தானே. பொதுவாக பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமாக பைபிள்லாம் சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுக்கணும். இந்த நிக்கோலஸ் ரிட்லி அப்படி செய்வாராம். வேத பகுதிகளை மனப்பாடம் செய்யவும் தேவனோடு தனிப்பட்ட உறவு கொள்ளவும் அவர் ஜனங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தினார் என்று சரித்திரம் இவரை குறித்து சொல்லுகிறது. 2ஆவது யாரை பற்றி படிக்க போகிறோம்னா ஹியூக் லாட்டிமர். இந்த லாட்டிமர் இவர் தான் இந்த 3 பேரில் கொஞ்சம் வயசானவர். கிட்டத்தட்ட 75-80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் ரொம்ப சீனியர். இந்த லாட்டிமர் எட்வர்ட் அரசன் காலத்தில், அதாவது 6ஆம் எட்வர்ட் அந்த இளம் அரசன், அவனுடைய காலத்தில் ஆற்றல் படைத்த செல்வாக்கு மிக்க பிரசங்கியாராக விளங்கினவர். வேதாமத்தை நன்கு கற்றறிந்தவர். அது மட்டும் இல்லை, பிரசங்க பீடத்திலிருந்து தைரியமாக பிரசங்கம் பண்ணுவாராம் ஹியூக் லாட்டிமர். உண்மை உள்ளத்தோடும் ஆழமான அர்ப்பணிப்போடும் தேவனை சேவிக்க அவரது செய்திகள் ஜனங்களை தூண்டின. ஜெபித்து ஊக்கப்படுத்துவதிலும் அதிக நேரத்தை செலவழித்தார். சரிங்களா? அப்போ இவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு? மக்கள் மத்தியில் நல்ல ஊழியம் செஞ்சிருக்கிறார் ஹியூக் லாட்டிமர். இவருடைய காலகட்டம் 1487 1555 வரைக்கும். சரிங்களா? மூத்த ஊழியக்காரர் என்று நாம் இவரை குறித்து சொல்லலாம். 3வது யாருன்னா தாமஸ் கிரான்மர். 1489 1556 வரைக்கும் வாழ்ந்தவர். நான் முதல்ல பார்த்த அந்த 2 பேர் ரிட்லி, லாட்டிமர்,
அவர்களைப் போல, அந்த 2 சீர்திருத்த கிறிஸ்தவர்களைப் போலவே இவரும் இங்கிலாந்தில் புகழ்பெற்ற சீர்திருத்த கிறிஸ்தவர் அல்லது புரட்சி கிறிஸ்தவர், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மார்ட்டின் லூத்தருடைய உபதேசங்களை கற்பதற்காக இவர் என்ன பண்ணாராம், ஜெர்மனிக்கு போனார். சரிங்களா? ஏன்னா ஜெர்மனியில் தானே சீர்திருத்த இயக்கம் முதலாக ஆரம்பிக்கிறது. அந்த சத்தியங்களை நேரடியாக லூத்தர்கிட்ட போய் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அங்கேயும் அவர் போயிட்டார். இங்கிலாந்துக்கு பிற்பாடு திரும்பி வந்து திறமை படைத்த சபை தலைவராக, சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார். அது மட்டுமல்ல, கேன்டர்பரி, இங்கிலாந்தில் கேன்டர்பரி நகரத்தின் முதல் பேராயராக உயர்ந்து ஆங்கிலேய சீர்திருத்த பணிகளை செய்தார். ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. ஆர்ச் பிஷப்னா என்ன? ரொம்ப பெரிய பேராயர்னு சொல்லுவாங்கள்ல. மற்ற 2 பேரை காட்டிலும் இவர் கொஞ்சம் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர். ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி என்று சொல்வார்கள். முதல் ஆர்ச் பிஷப் இவர் தான். அந்த உயர்ந்த நிலையை அடைந்து ஆங்கிலேய சீர்திருத்த பணிகளை, இங்கிலீஷ் ரெஃபர்மேஷனை அவர் என்ன செய்தாராம், சீராக அவர் முன்னடத்தி சென்றார். இதில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மெமரி பவர் உள்ளவர் தாமஸ் கிரான்மர். புதிய ஏற்பாடு முழுவதையும் பார்க்காம சொல்லுவாராம். சரிங்களா? நம்ம சர்ச்சில் யார், அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் புதிய ஏற்பாடு முழுவதும் பார்க்காம சொல்கிறவர் யார்? இந்த புதிய ஏற்பாட்டை அழிச்சிருங்க, நான் புதுசாக ஒன்று எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறவர் யார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜேன் ஆண்ட்ரூஸ். வெரி குட். நம்மளால் புதிய ஏற்பாடு முழுசு சொல்ல முடியாட்டினாலும் அது சொல்கிறவங்க பேரையாவது நம்ம என்ன செய்யணும், சொல்லணும்ல. சரிங்களா? அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் யார்? ஜேன் ஆண்ட்ரூஸ், ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ். இங்கிலாந்தில் யார்? தாமஸ் கிரான்மர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 3 பல்கலைக்கழக மாமேதைகளும் திருச்சபையை மூட பழக்க வழக்கங்கள் மற்றும் டெட் ட்ரெடிஷன்ஸ், செத்த பாரம்பரியங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். இந்த 3 பேரும் they were very close friends, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் என்பதும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டும். இரத்த மேரி, இங்கிலாந்தின் அத்தாலியால். அத்தாலியால் யார்? நமக்கு தெரியல, பழைய ஏற்பாட்டில் ஏசபேலுடைய மக. ஏசபேலும் கொலகாரி, அத்தாலியாலும் கொலகாரி. ஏசபேல் என்ன செய்தால், இஸ்ரவேலிலே இருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, ஈவன் எலியாவை கூட தலையை வாங்கிடுவேன் சவால் விட்டான். அவளுடைய மகள் அத்தாலியால் என்ன செய்தால், அவள் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதாவில் அரச குலத்தில் இருந்த எல்லாரையும் கொன்று போட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இங்கிலாந்தில் ஒரு அத்தாலியால் யார் என்று சொன்னால் பிளடி மேரி, இரத்த மேரி என்று நாம் சொல்லலாம். ஒரு கேள்வி வரணும், எப்படி இவள் இப்படிப்பட்டவளாக மாறினாள், காரணம் என்ன என்பதை நாம் கேள்வியாக வைத்து படிப்போம். 6ஆம் எட்வர்ட் அரசன் தனது 15ஆம் வயதில் என்ன செஞ்சிடறாரு, அவர் இறந்துடுறார். சரிங்களா? 8ஆம் ஹென்றி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 6ஆம் எட்வர்ட் அரசனும் 8ஆம் ஹென்ரியோடைய மகனும் 15 வயசில் இறந்து போகிறார். அப்படி இறந்த உடனே அவருடைய சகோதரி, இந்த 6ஆம் எட்வர்டுடைய அந்த அரசனுடைய சகோதரி தான், அதாவது சகோதரின்னா ஹாஃப் சிஸ்டர். சரிங்களா? இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த சகோதரி. ஆக்சுவலி அந்த அம்மா தான் வயசில் மூத்தவங்க. இந்த எட்வர்டு அரசன் இன்னொரு அம்மாவுக்கு, எட்வர்டு அதாவது 8ஆம் ஹென்ரிக்கு பிறந்த இன்னொரு மனைவிக்கு பிறந்தது அந்த மேரி. இன்னொரு மனைவிக்கு பிறந்தது யார்? இந்த 6ஆம் எட்வர்ட் என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த எட்வர்டு இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேரி அரசி ஆனால், இங்கிலாந்தின் அரசி ஆகிறாள். அவள் தீவிரமான ஒரு கத்தோலிக்க பக்தை. அப்பா வந்து புராட்டஸ்டன்ட், தம்பி யார்? தம்பியும் புராட்டஸ்டன்ட்டு தான். ஆனால் அக்கா என்னவா இருக்கிறான், இவன் பயங்கரமான தீவிரமான கேத்தலிக். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா பிரச்சனை தாங்க. சரிங்களா? அம்மா பிரச்சனை தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தை மீண்டும் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர இந்த இரத்த மேரி மிக தீவிரமாக பாடுபட்டால். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 8ஆம் ஹென்றி அரசன் என்ன செய்கிறாரு அப்படின்னா,
மேரியின் தாயான கேத்ரின் ஆஃப் அரகன் நாட்டு அரசியான இந்த கேத்ரினை தள்ளி விட்டுறார். சரிங்களா? அவளை தள்ளிவிட்டு இன்னொரு நபரை 8ஆம் ஹென்றி அரசன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன் போலின் என்ற ஒரு பெண்மணி. ஆன் போலின் என்ற ஒரு பெண்மணி. அந்த காலத்தில் அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். ஆகவே என்னுடைய தாயை தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணை என்னுடைய அப்பா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆகவே அந்த கோபத்தில் இவன் என்ன செய்கிறான்? இந்த மேரி ஒரு கத்தோலிக்க அரசியாக அவள் மாறினாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவளுடைய வைராக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா கொண்டு வந்த அந்த சீர்திருத்த இயக்க அம்சங்களை அல்லது வேதாகம நியதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அதனால தான் அவள் உபத்திரவங்களை கட்டவழித்து விட்டாளாம். எத்தனை பேர் இறந்தாங்க சொன்னேன்? சுமார் 300 பேர். தன்னுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியில் 288 பேரை எரித்து கொன்றவள் யார்? இந்த மேரி என்ற கத்தோலிக்க அரசி அப்படின்னு பார்க்குறோம். நூற்றுக்கணக்கான புராட்டஸ்டன்ட்களை கொன்று குவித்தாள். அதனால தான் அவளுக்கு பேர் இரத்த மேரி, பிளடி மேரி. 3 பாடங்களை படிக்க போகிறோம். ஆக்ஸ்ஃபோர்டு இரத்த சாட்சிகள் நமக்கு கற்றுத்தரும் ஆழமான பாடங்கள், டீப்பர் லெசன்ஸ் ஃபார் ஆக்ஸ்ஃபோர்டு மார்டைர்ஸ். நம்ம இந்த 3 பேர் பார்த்தோம்ல, ரிட்லி, லாட்டிமர், கிரான்வர். இந்த 3 பேரும் அவங்களுக்கு பேர் ஆக்ஸ்ஃபோர்டு மார்டைர்ஸ் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஓகே, இரத்த மேரியின் உபத்திரவ படலங்களில் முதலில் அகப்பட்ட முக்கியமான பிரபலமான 3 பேர் தான் ரிட்லி, லாட்டிமர் மற்றும் கிரான்வர். அவர்கள் 3வரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு 1553ஆம் வருஷம் 3 பேரையும் ஒன்றாக இந்த ராணி என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். விசாரித்து குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். ஆக்ஸ்ஃபோர்டு நகரத்தில் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். அவர்களைப் போலவே நூற்றுக்கணக்கானவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த 3 பேரிடம் காணப்பட்ட விசேஷம் என்னவென்றால், இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த 3 பேரையும் ஒன்றா எரிக்கலை. ரிட்லி அண்ட் லாட்டிமர் இந்த 2 பேரையும் எரித்தார்கள். அப்புறம் ஒரு 5 மாதம் கழித்து என்ன பண்ணாங்க? கிரான்மரை எரித்தாங்க. முதல்ல இந்த 2 பேரை எரிக்கும் பொழுது அதே குறிப்பிட்ட நாளில் அக்டோபர் 16, 1555 அந்த வருஷத்தில் ரிட்லி, லாட்டிமர் இந்த 2 பேரை எரிக்கிற அதே சமயத்தில் அதே இங்கிலாந்தில் இன்னொரு இடத்துல இன்னும் 2 பேர் எரிச்சாங்களாம். சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படி அநேகர் எரிக்கப்பட்டாலும் இந்த 3 பேர் இவரிடத்திலிருந்து நாம் விசேஷமான பாடங்களை 3 முக்கியமான பாடங்களை படித்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி எரிகம்பம் நோக்கி சென்றார்கள், எப்படி மரித்தார்கள் என்பதான் நம்ம கவனிக்க வேண்டிய பாடம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவர் செத்து போனவங்களை பற்றியே இரத்த சாட்சிகளாக இறந்தவங்களை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? சில நேரம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸில் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் எரிச்சாங்களே, நம்மளும் எரிச்சிருவாங்களா அப்படின்னு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கேட்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஏன் இதெல்லாம் படிக்கணும்? மாபெரும் போராட்டத்தில் இவங்களை பற்றியெல்லாம் ரத்தின சுருக்கமாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நாம் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு உந்துதலாக பாடமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். புகழ்பெற்ற பெரும் கல்விமான்கள் இந்த 3 பேரும், பேராயர்கள், பிஷப்ஸ். இந்த 3 பேரும் ஒப்பில்லாத அமைதியுடன் உறுதியுடன் தங்கள் உத்தம விசுவாசத்திற்காக உயிர் கொடுத்தார்கள். அசைக்க முடியாத அவர்களுடைய அந்த விசுவாசத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? 3 காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா, யுனைடெட் பைபிள் ஸ்டடி, ஐக்கியமான வேத ஆராய்ச்சி. இந்த 3 பேரும் லாட்டிமர், ரிட்லி அண்ட் கிரான்வர் இந்த 3 பேரும் ஆக்ஸ்ஃபோர்டு இரத்த சாட்சிகள் என்று அறியப்பட்டிருந்தாலும் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி கேம்பிரிட்ஜ் இருக்கு. சரிங்களா? அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள், மாணவர்களாக படித்து கொண்டிருந்தார்கள்.
அப்படி அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செய்வாங்களாம், இந்த 3 பேர் மட்டும் இல்லை, இவர்களோடு இருந்த மற்ற சில ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் என்ன செய்வாங்களாம், இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்களேன், ஒயிட் ஹார்ஸ் இன். ஒயிட் ஹார்ஸ் இன் தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெள்ளை குதிரை விடுதி, சரிங்களா? வெள்ளை குதிரை விடுதி அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் ஹார்ஸ் இன் அப்படின்னு இன்னும் இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்வார்களாம், இந்த 3 மாணவர்களும் தங்களுக்கு மிகவும் பிரியமான, மனதுக்கு பிரியமான ஒரு செயல், என்ன செயல் தெரியுமா? ஒன்றா கூடி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நம்மளால் ஒன்றா கூடி எங்கேயாவது பைபிள் ஸ்டடி நம்மளால் பண்ண முடியுதா? சர்ச்சுக்கு வர்றதே பெருசு, அப்படி தானே? சர்ச்சுக்கு வர்றதே பெருசு. இதில் எங்கே உட்காந்து தனியாக உட்காந்து வேறு வேத பாடம் படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 பேரும் அப்படி ஒன்றாக கூடி வேதத்தை ஆராய்ச்சி செய்து படித்தார்களாம். அந்த இடம் தான் எந்த இடம்? ஒயிட் ஹார்ஸ் இன் அப்படின்னு பார்க்குறோம். மொட்டு விட்டு மலரும் பருவத்தில் இருந்த இந்த 3 சீர்திருத்தவாதிகளும் இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா லிட்டில் ஜெர்மனி. அதுக்கு பேர் என்ன? லிட்டில் ஜெர்மனின்னு பேர். சின்ன ஜெர்மனி. என்ன அர்த்தம்? ஜெர்மனியில் தான் சீர்திருத்தம் பிறந்தது. ஜெர்மனியில் தான் வேதாகமம் மட்டுமே என்ற ஸ்லோகம் உயிர் பெற்றது, சரிங்களா? அதே போல் இந்த ஒயிட் ஹார்ஸ் இன் என்ற இடத்துல பாருங்களேன், பர்த் பிளேஸ் ஆஃப் த ரெஃபர்மேஷன் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் சீர்திருத்தம் பிறந்த இடம் எந்த இடமா? இந்த ஒயிட் ஹார்ஸ் இன், வெள்ளை குதிரை விடுதி அப்படின்னு பார்க்குறோம். லிட்டில் Germany. Cambridge scholars debated the works of Martin Luther in the early 16th century. 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்காலர்ஸ், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் இவங்களாம் அங்கே தான் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், மார்ட்டின் லூத்தர் மூலமாக கிடைத்த சத்தியங்களை அவங்க உட்காந்து நடராத்திரி ரொம்ப நேரம் உட்காந்து நினச்சிவாங்களாம். இப்படி நாள் கணக்கில் சத்திய வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்வார்களாம். யுனைடெட் பைபிள் ஸ்டடி. சத்திய வேத வசனங்களை ஆராய்ந்து பேசி மகிழ்ந்தார்கள். திடீர்னு யாராவது கதவை திறக்கிற மாதிரி அல்லது ஜன்னல் சத்தம் கேட்குது அப்படின்னா இந்த 3 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எட்டி பார்ப்பாங்களாம். ஏன்னா கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலு? கேத்தலிக் கண்ட்ரோல். புரியுதா அவங்களுக்கு? ரத்தமேறி இருந்த ஒரு காலகட்டம். உள்ள யார் நுழைந்தாலும் அதை கவனமாக அவள் உற்று நோக்கினார்கள். அது மட்டும் இல்லை, அந்த வேத ஆராய்ச்சியில் இயேசுவை பற்றிய ஆச்சரியமான மகத்துவங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அன்பானவர்களே, பொதுவாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இரத்த சாட்சிகள் என்றாலே, இரத்த சாட்சிகள் என்ன? தனியாக துடிச்சு தவிச்சு சாவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகமே எதிர்த்தாலும், சபையானது சத்தியத்திலிருந்து சறுக்கி விழுந்தாலும் அவர்கள் இரத்த சாட்சிகள் தனித்து உண்மைக்காக நிற்க தயங்காதவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது உண்மைதான், அநேகர் தனியாக நின்றுருக்கிறாங்க. ஆனால் அது அவர்களை குறித்த சரியான படம் அல்ல, சரியான ஒரு கருத்து அல்ல. நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 3 பேரும், இந்த 3 பேரும் இரத்த சாட்சிகளாக முடிவு வரை உறுதியாக நின்றதற்கு காரணம் அவர்கள் தனித்து வீரர்களாக, விசுவாச வீரர்களாக நின்றார்கள் என்பது அல்ல. மாறாக அவர்கள் ஒரு வட்டமான உறவில், ஐக்கியத்தில் நிலைத்திருந்தார்கள். ஃபெல்லோஷிப். பாருங்களேன், இன்றைக்கி இந்த ஐக்கியன்றது இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஐக்கியம்னா உட்காந்து சோறு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், சரிங்களா? அதுதான் ஐக்கியம்னு நினைக்கிறோம். ஐக்கியன்றது உட்காந்து சோறு சாப்பிட்றது கிடையாது, கேக்கு வெட்டி சாப்பிட்றது கிடையாது, பர்த்டே பார்ட்டியில் கூடுறது கிடையாது. ஐக்கியம்னா என்ன? ஒன்றா கூடி சத்தியங்களை படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி அதில் ஐக்கியம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த 3 பேரும் ஒரு வட்டமான உறவில், ஐக்கியத்தில் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் சேர்ந்து படித்தார்கள், சேர்ந்து ஜெபித்தார்கள். அவர்களது பலமே அந்த ஐக்கியத்தில் தான் ஒளிந்திருந்தது அப்படின்னு பார்க்குறோம். பைபிள் சொல்லுது பாருங்களேன், அப்போஸ்தலர் 17:11 என்ன சொல்லுது? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார், சரிங்களா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும்
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். சொல்லுங்கள், சீக்ரெட் என்ன? நற்குணசாலி ஆகிறதுக்கு சீக்ரெட் என்ன? இங்கிலீஷில் என்ன போட்டு பாருங்களேன். தீஸ் வேர் மோர் நோபல். நற்குணசாலி, மோர் நோபல்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ அரண்மனையில் பிறந்திருக்கணும். நோபல்னா அதானே, உயர்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்மனையில் பிறந்திருக்கணும், பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்கணும், அவங்க தான் நோபல்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். மோர் நோபல் யாருங்க? யார்? வேதாமத்தை தினம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான். ஏற்கனவே பிரசங்க நான் பண்ணியிருக்கிறேன் இந்த லாக்டவுன் டைமில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆர் வி நோபல் பீப்புள் ஆர் ஃபீபிள் பீப்புள்னு பண்ணியிருப்பேன். நோபல் ஆர் ஃபீபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா அன்பானவர்களே? அப்போ பாருங்கள், வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். அப்போது காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. உலகம் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கு. அந்த உலகத்தினுடைய போக்கில் இன்றைக்கி சபையும் கூட என்ன செஞ்சுக்குது? ஜாயின் பண்ணிக்குது. அப்படி தானே? நாமும் கூட உலகத்தோடு சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்மெல்லாம் நோபல் ஆகணும். நோபல் ஆகிறோமா? ஆனால் பைபிள் சொல்லுது, யூ கேன் பிகம் மோர் நோபல் பை ஸ்டடியிங் தி பைபிள் டுகெதர். வேதாகமத்தை சேர்ந்து படிப்பது நிமித்தம் நாம் நற்குணசாலிகளாக மாறலாம். அதைத்தான் அந்த 3 பேரும் செய்தார்கள். சரி, வேறு என்ன செஞ்சாங்க? ஆக்ஸ்ஃபோர்ட் மார்டைர்ஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், 2வது பாடம் என்ன அப்படின்னா, என்கரேஜிங் ஒன் அனதர், ஒருவருக்கொருவர் ஊக்கம் ஊட்டுதல். அவர்கள் இந்த 3 பேரும், ரிட்லி, லாட்டிமர், கிரான்மர், வேத ஆராய்ச்சி செய்து சேர்ந்து ஜெபித்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தினர். சபை கூடுதலை பற்றி பவுல் கூறியிருக்கிற ஆலோசனை அவர்களுக்கு மிகவும் உரமூட்டுவதாக இருந்தது. பாருங்க, எபிரேயர் 10:24-25, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நிறைய பேர் நான் சொல்கிறேன், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஜூமில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வயசானவங்க, வெள்ளிக்கிழமையில் சர்ச்சுக்கு போக முடியாதவங்க, தூரமாக இருக்கிறவங்க ஒருவேளை ஜூமில் ஜாயின் பண்ணலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஜூமில் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அது தவறு. பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடணுமா? சபையாக கூடணும். அந்த ஒயிட் ஹார்ஸ் இன்னில் கூடுனாங்கல்ல, விடுதியில், அந்த 3 பேரும் அந்த மாதிரி கூடணும். அடிக்கடி ஏன் கூடணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த ஆலோசனையை இந்த 3 பேரும் பின்பற்றினார்கள். எங்கு சென்றாலும் அந்த 3 பேரும் அந்த ஐக்கியத்தை காத்து கொண்டார்கள். எங்கு சென்றாலும். எங்கே போனாங்க? டவர் ஆஃப் லண்டன். இந்த 3 பேரையும் விசாரித்து குற்றவாளிகள் என்று தீர்த்து எங்கே போட்டாங்க? டவர் ஆஃப் லண்டன், லண்டனில் இருக்கிற சிறைச்சாலை, அங்கே உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த ஜெயிலில் போடப்பட்ட காலகட்டத்திலும் இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ரத்தமேறி ராணியான பிற்பாடு 3 கைது செய்யப்பட்டு டவர் ஆஃப் லண்டனில் தனித்தனி சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி அடைக்கப்பட்டாலும் சரித்திரம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதி தனித்தனியாக இந்த கடிதங்களை பரிமாறிக்கொண்டார்களாம். அதுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருந்துருக்கு. சரிங்களா? அப்படி சுதந்திரம் கிடைச்சதோ இல்லை ரகசியமாக பரிமாறினாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் கடிதங்களை மாறி மாறி அனுப்பி கொண்டார்கள். இங்கிலாந்தின் சீர்திருத்த இயக்கத்திற்கு அவர்கள் முன்னோடிகளாய் விளங்கினார்கள். கத்தோலிக்க சபையின் உபதேசங்களுக்கு சவால் விட ஆரம்பித்தார்கள். அவங்க தான் முதல்ல செய்கிறாங்க. அதை தாங்கள் பெற்ற சத்திய ஒளிக்கதிர்களை, வசன விளக்கங்களை ஒருவருக்கொருவர் எழுத்து மூலம் பகிர்ந்து கொடுத்து ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஜெயிலில் கிடந்தாலும் தனித்தனி ரூமில் இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் படித்தாங்களோ, பைபிள்லேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை எழுதி என்ன செய்வாங்களாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்களாம், லெட்டர். அன்பானவர்களே,
அவர்கள் தனித்தனியாக பிரிந்திருந்தார்கள். பல மாதங்களுக்கு அப்புறம் ஒன்றாக தங்கியிருக்கும்படி அனுமதிக்கப்பட்டார்கள் ஜெயிலேயே. அதை குறித்து லாட்டிமர் எழுதினதை பாருங்கள். சரிங்களா? இதான் அந்த டவர் ஆஃப் லண்டன் உள்ளே இருக்கிற ஒரு உள்வெட்டு தோற்றம். சரி, இந்த அனுபவத்தை பற்றி ஹியூக் லாட்டிமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்களேன். Behold the providence of God which will have this truth known did bring this to pass. அதாவது தேவனுடைய ஆச்சரியமான வழிநடத்துதல் பாருங்கள். சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிவதற்கு ஆண்டவர் எங்களை இப்படி ஒன்றாக கூட்டி சேர்த்தார். We were thrust into one chamber as men not to be accounted of, but God be thanked. To our great joy and comfort, there did we together read over the New Testament with great deliberation. என்ன சொல்றாங்க? நாங்கள் மூவரும் ஒரே அறையிலே தள்ளப்பட்டோம். எங்களை மனுஷங்களா கூட எங்களை மதிக்கலை. பிஷப் அவங்கெல்லாம் எங்களை மனுஷங்களா கூட மதிக்கலை. ஆனாலும் தேவனுக்கு நன்றி, எங்களுடைய பெரும் மகிழ்ச்சி, சௌகரியம், ஆறுதலுக்கு ஏதுவாக நாங்கள் என்ன பண்ணோம்? 3 பேர் ஒன்றா கூடி புதிய ஏற்பாட்டை ஒன்றாக மிகவும் ஆழமாக தியானித்தோம், வாசித்தோம் அப்படின்னு எழுதுறாங்க. ஒருவேளை நம்மளும் ஜெயிலுக்கு தூக்கி போட்டால் தான் அப்படி படிப்போமா பைபிளை? ஆண்டவரே அப்படி தான் படிப்போம்னா எங்களை தயவு செய்து உள்ள தூக்கி போடுங்க. அப்படி தான் ஜெபிக்கணும். இப்போ பைபிளை படிக்காதவங்க, ஆண்டவரே எங்களை ஜெயிலில் போட்டால் நல்லா படிப்போம் அப்படின்னா அந்த சூழ்நிலை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரை கேட்கலாமா? இல்லை பைபிளை படிச்சிடறோம் அப்படின்றீங்களா? அன்பான தேவ பிள்ளைங்களே, யோசித்து பாருங்கள். அந்த ஜெயிலில் 3 பேர் ஒன்றாக தள்ளப்பட்ட நிலையை அவர் எழுதுகிறார். Behold the providence of God, தேவனுடைய ஆச்சரியமான வழிநடத்துதல் என்று அவர் அதை எழுதுகிறார். இந்த ஆங்கிலேய சீர்திருத்தவாதிகள் ஐக்கியத்தை காத்து கொண்டார்கள். வேதாகமத்தை படித்துத்தான் சீர்திருத்த இயக்கத்தை அனல் மூட்டி எழுப்பினார்கள். பைபிளை படித்து அந்த சீர்திருத்த இயக்கம் தீவிரமாக சிறைச்சாலையில் வளர ஆரம்பித்தது. அன்பானவர்களே, தனியாக அல்ல, சேர்ந்து ஐக்கிய வட்டத்தில் அவர்கள் அந்த வட்டத்தில் நின்றே செயல்பட்டார்கள், சேர்ந்து படித்தார்கள். அன்பானவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு ஃபெலோஷிப் சர்க்கிள் இருக்கா? ஒரு ஐக்கிய வட்டம் இருக்கா? யோசித்து பாருங்கள். பைபிள் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் சர்க்கிள் இருக்கா? ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் சர்க்கிள் இருக்கா? யோசித்து பாருங்கள். சர்ச்சில் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், நமக்கு தெரிஞ்ச பழக்கமானவங்க இருப்போம். நம்ம என்ன செய்யலாம்? காலையிலையும் சாயங்காலமும் நேரில் கூடலாம், அல்லது ஃபோன்லையாவது என்ன செய்யலாம்? சர்ச்சில் ஒரு 2 பேர், ஒரு 2 பேரா, ஆண்கள் 2 பேர், அல்லது பெண்கள் 2 பேர், வாலிய பிள்ளைகள் 2 பேர், அல்லது சின்ன பிள்ளைகள் 2 பேர், ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூடி ஜெப பங்காளர்கள் கூடி என்ன செய்யலாம்? காலையிலையும் சாயங்காலமும் ஜெபிக்கலாம். ஃபெலோஷிப் சர்க்கிள் நமக்கு இருக்கா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி சேர்ந்தே ஜெபிக்கிறவர்கள், சேர்ந்தே படிக்கிறவர்கள், சேர்ந்தே வளருவார்கள் கிறிஸ்துவில. வசனம் சொல்லுது 1 பேதுரு 1:22-23, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? 3 பேரும் ஜெயிலில் கிடந்து ஒன்றா ஜெபம் பண்ணாங்க, சத்தியங்களை படித்தாங்க, லெட்டர் எழுதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொண்டார்கள், சத்தியத்தை குறித்த கடிதங்கள். மறுபடியும் ஒன்றா தங்குறதுக்கு வாய்ப்பு. அப்பையும் உட்காந்து புதிய ஏற்பாட்டை கிரேட் டெலிபரேஷன், மிகவும் ஆழ்ந்த நிலையில் அவர்கள் வாசித்து தியானித்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இன்றைக்கு நாம் வசனம் சொல்லியிருக்கிறது போல சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆண்டோடைய வசனத்தில், ஜீவனுள்ள தேவ வசனத்தில் தியானமாக இருந்தால் நம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படலாம், மறுபடியும் புதுப்பிக்கப்படலாம், புது சிருஷ்டியாக மாறலாம். ஒருவரில் ஒருவர் அவர்கள் ஊக்கம் கொடுக்கிறவர்களாக மூவரும் செயல்பட்டார்கள். மூணாவது என்ன அப்படின்னா,
bearing one another's burdens. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தல். 1554 வருஷம் அந்த ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் 3 பேரும் லண்டன்ல இருந்து ஆக்ஸ்ஃபோர்டுக்கு கொண்டு போயிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க வேறு ஜெயிலுக்கு. ஆக்ஸ்ஃபோர்டில் டவுன் பிரிசன், டவுன் சிறைச்சாலை, அது என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா பிர்காடோ பிரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிர்காடோ சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் 3 பேரையும் அடைத்தார்கள். சரிங்களா? ஏப்ரல் மாதம் இந்த சர்ச்சில், த யூனிவர்சிட்டி சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி த வர்ஜின், இந்த ஆலயத்தில், பல்கலைக்கழகத்தின் ஆலயத்தில் இந்த 3 பேரும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டார்கள். வேதாகமம் மற்றும் சீர்திருத்த கொள்கைகளிலிருந்து பின்வாங்கும்படி, பைபிளில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் நான் பைபிளை நம்புறேன் அப்படி நம்பக்கூடாது, இதிலேருந்து பின்வாங்குங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மறுதளிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், மறுத்துட்டாங்க. பைபிளை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். அவர்கள் 3 எரித்து கொல்லும்படி தீர்ப்பு உறுதியாக்கப்பட்டது. சரிங்களா? அக்டோபர் 16 அக்டோபர் 16, 1555 1555 வருஷத்தில் ரிட்லி அண்ட் லாட்டிமர், அந்த சர்ச்சினுடைய உள்பகுதி, ரிட்லி லாட்டிமர் இருவரும் ஆக்ஸ்ஃபோர்டு தெருக்களில் அழைத்து வரப்பட்டு தண்டனை பெறும் இடத்துல நிறுத்தப்பட்டார்கள். இந்த இடத்துல தான் நிறுத்தினாங்க, காபிள்ஸ்டோன் கிராஸ். இந்த இடத்துல நிறுத்தி அவர்களை எரிக்க வேண்டும். ரிட்லி நல்ல உயர்தரமான வெல்வெட் ஆடைகளை உடுத்தி வந்தாராம். சரிங்களா? நல்ல உயர்தரமான ஆடை போட்டு வந்தார் நிக்கோலஸ் ரிட்லி. மரிக்கும் தருவாயிலும் சிறப்பாக தோற்றமளிக்க வேண்டும் என்று அவர் இப்படி சென்றார். ஆனால் லாட்டிமர் என்ன பண்ணாராம், எளிமையான உடைகளை உடுத்தினார். அப்படி எளிமையான உடைகள் உடுத்தியிருந்தாலும் முக மலர்ச்சியோடு 2 பேருமே, ஒருத்தர் நல்ல ரிச்சாக ட்ரெஸ் போட்டிருந்தார், ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தார். 2 பேரும் மிக தைரியமாக இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க போகிறோம் என்று கௌரவத்தோடு முன்னேறி சென்றார்கள். இந்த 2 பேரை சுற்றிலும் ஏராளமான படை வீரர்கள். அன்பானவர்களே, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட டைமில் தாமஸ் கிரான்மர் அவர் பின்வாங்கிறார். சரிங்களா? நான் பைபிளை மறுதளிச்சிட்றேன், நான் கத்தோலிக்கத்திற்கு வந்து விடுகிறேன் என்பது போல் என்ன செஞ்சிடறாரு, மறுதளிச்சிறார். யார்? தாமஸ் கிரான்மர். இந்த குறிக்கப்பட்ட இடத்துல காபிள்ஸ்டோன் கிராஸ், இந்த இடம் இருக்கு, பிராட் ஸ்ட்ரீட், இந்த தெருவில் 2 பேர் ரிட்லியும் லாட்டிமரும் கொண்டு வரப்பட்டார்கள். முந்தின நாளில் ரிட்லிக்கு அவமான சடங்கு நடத்தப்பட்டது, செர்மனி ஆஃப் டிகிரடேஷன். அவமான சடங்குன்னா, அதாவது பாஸ்டர், அபிஷேகம் பெற்ற போதகர், அந்த அபிஷேகத்தை எடுத்துருவாங்க. சபையில் அவருக்கு இருக்கிற பொறுப்புகள் அதெல்லாம் எடுத்துருவாங்க. அவருக்கு இருக்கிற அந்த சபை அங்கிகள், அந்த அங்கிகள் எல்லாம் எடுத்துருவாங்க, அங்கீகாரத்தை எடுத்துருவாங்க. ஆன்மீக பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. லாட்டிமருக்கு, ரிட்லிக்கு முந்தின நாள், ஆனால் லாட்டிமருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை செய்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஒரு தெருவில் நிற்க வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட ஆதரவாக முன் வரவில்லை. கிறிஸ்துவின் மீதான அந்த விசுவாசத்தினால் மட்டுமே அவர்கள் அந்த ஐக்கிய வட்டத்தில் நின்றிருந்தார்கள். அந்த 2 பேரையும், ரிட்லி அண்ட் லாட்டிமர், இந்த 2 பேரையும் ஒன்றாக அவர்கள் சேர்த்து எரித்தார்கள். பாருங்களேன், படை வீரர்கள் இருவரையும் எரிப்பதற்கு கொண்டு சென்ற பொழுது இரும்பு கம்பம் அதில் கட்டி வச்சிட்டாங்க. 2 பேர்த்தையும் கட்டி வச்ச சமயத்தில் என்ன பண்ணாராம், ரிட்லி அந்த கம்பத்தில் முழங்கால் போட்டார். அந்த கம்பத்தின் அருகில் முழங்கால் படிட்டு அந்த கம்பத்திற்கு முத்தமிட்டு ஜெபம் பண்ணார். இதை பார்த்து கொண்டிருந்த லாட்டிமர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கிட்டத்தட்ட 75-80 வயசு, அவரு கூட முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு 2 பேர் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களாம். அந்த காட்சியை கண்ட எவருமே அதை அப்புறம் மறக்கவே இல்லை.
சபை அதிகாரி ஒருவர் 2 பேரையும் குற்றப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படி வாசிப்பாங்க. ஒருவன் நெருப்பை வைக்க தீப்பிழம்புடன் காத்திருந்தான். எஞ்சியிருந்த சில நிமிடங்களில் ரிட்லியும் லாட்டிமரும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஏதோ 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியல, என்னமோ பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் ஒருத்தர் என்ன செஞ்சாங்களாம்? ஊக்கப்படுத்தினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஒயிட் ஹார்ஸ் இன், அந்த ஒயிட் ஹார்ஸ் விடுதியில் நாம் கூடின நாட்களை நினைத்து பார்ப்போம். அந்த இடத்துல இரவு நேரம் நெடுநேரம் நம்ம கூடி சத்தியங்கள்லாம் படித்தோமே, அந்த சத்தியங்களை நம்ம குடும்பத்தோடும் நண்பர்களோடும் மாணவர்களோடும் நாம் பகிர்ந்து கொண்டோமே, அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும் அப்படிலாம் பேசிக்கிட்டாங்களாம். இன்னும் ஐக்கிய வட்டத்தில் தான் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Still they were standing in the circle. பிரியமானவர்களே, அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. இருவரும் பேசுவதற்கு அனுமதி கேட்டார்கள். நிறைய பேர் கூடியிருக்கிறாங்கல்ல, பேசணும்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மறுதலிக்கிறதாக இருந்தால் பேசலாம், இல்லாட்டி பேசக்கூடாதுன்ட்டாங்க. அந்த நேரத்தில் ரிட்லி சொன்னாராம், நிக்கோலஸ் ரிட்லி, அவர் சொல்லார், so long as breath is in my body, I will never deny my Lord Christ and his known truth. God's will be done in me. என்னுடைய சரீரத்தில் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தை நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். தேவனுடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். இரும்பு கொல்லன் இருவரையும் சங்கிலிகளினால் அந்த கம்பத்தில் இணைத்து கட்டினான். சாவு துரிதமாக வர வேண்டும் என்பதற்காக வெடிமருந்து பொட்டலங்களை அந்த 2 பேருடைய கழுத்து பகுதியில் அப்படி கட்டி வச்சாங்க. நெருப்பு மூட்டுவாங்க, அந்த பொட்டலங்களில் நெருப்பட்டவன் என்ன செஞ்சு வெடித்து சாவாங்க. சரிங்களா? பிரியமானவர்களே, இதில் அந்த ரெட்லி சீக்கிரம் இறந்துடுறார். ஆனால் லாட்டிமர் என்ன செய்யலை, சீக்கிரம் இருக்கு, அவர் சாவு சீக்கிரம் வரல. சரித்திரம் சொல்லுது, இந்த லாட்டிமர் அவர் சொன்னாராம், இன்னும் நிறைய நெருப்பு நிறைய எரியட்டும் அப்படின்னு கேட்குறாராம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் உயிர் போகும்ல. அவருடைய மச்சான் என்ன பண்ணானா, பக்கத்தில் இருக்கிற மச்சான் நிறைய விறகுகள் அள்ளி போட்டானா. விறகுகளை நிறைய போட்டால் சீக்கிரம் எரியுமா? எரியாது, சீக்கிரம் எரியாது. பக்கத்தில் பார்த்து இன்னொருத்தர் இறக்கப்பட்டு கொஞ்சம் விறகுகள்லாம் உருகிட்டார். நெருப்பு வேகமாக எரிய ஆரம்பித்தது. விறகுகளை குறைச்சிட்டா நெருப்பு கொஞ்சம் சீக்கிரம் எரியும். வேகமாக எரிந்து அந்த கன் பவுடர் வெடிமருந்து பொருள் எல்லாம் அந்த தீப்பட்டு பிற்பாடு வெடித்து அவள் இறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி சாகிற டைமில் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஹியூக் லாட்டிமர் அந்த வயசான மனுஷன் அவர் சொன்னாராம், be of good comfort Mr. Ridley, Master Ridley, and play the man. We shall this day light such a candle by God's grace in England as I trust never shall be put out. இன்னொரு வெர்ஷன் இருக்கு, be of good cheer Master Ridley and play the man. மாஸ்டர் ரிட்லி அவர்களே, தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, புருஷராக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம், இங்கிலாந்தில் ஒரு தீபம் ஏற்றுகிறோம். அந்த தீபம் நான் நம்புகிறேன் ஒரு நாளும் அணைந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். லாட்டிமர் அந்த மூத்த பிஷப், அந்த இளம் பிஷப் ரிட்லிக்கு அவர் ஊக்கம் ஊட்டினாராம், ஆறுதல் கொடுத்ததாக. இப்படி 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஊக்கப்படுத்தியே தங்களுடைய முடிவை சந்தித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஆச்சரியம்! இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணி, அந்த எரிகம்பத்திலையும் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? அவள் கடந்த கால ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நம்ம கூடும் பொழுது 2 பேராக கூடும் பொழுது ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுவோமா, அல்லது அடுத்தவங்க அனுபவங்களை பேசுவோமா? என்ன பேசுவோம்? 7th-காரன் 2 பேர் கூடுனான்னா என்ன பேசுவான்? யோசித்து பாருங்கள், என்ன பேசுவோம்? அடுத்தவங்க கதையை தான் பேசுவோம். உண்மை தானே?
ஆனால் அந்த 2 பேரும் எரிக்கப்படுகிற சமயத்திலும் அவங்க ஆவிக்குரிய அனுபவங்களெல்லாம் பேசுனாங்களாம். எவ்வளோ ஆச்சரியம்! நமக்கு எவ்வளோ ஆழமான ஒரு பாடம். சில நேரம் சிலர் என்னத்தையா பேசிகிட்டு இருப்பாங்க, அதை கட் பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த டாபிக் திரும்ப அவர் வந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? தேவையில்லாத டாப்பிக்கு திரும்ப வரும். ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் என்பதற்கு இது நமக்கு நல்ல பாடமாக இருக்கிறது. 3ஆம் இரத்த சாட்சி யார் அப்படின்னா தாமஸ் கிரான்மர். அவருடைய முடிவான முழக்கம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். ஃபைனல் தண்டரிங் ஆஃப் தி 3rd மார்டைர். இந்த நண்பர்கள் இருவரும், ரிட்லி லாட்டிமர் இருவரும் எரிகிற அந்த காட்சியை காண தாமஸ் கிரான்மர் வற்புறுத்தப்பட்டார். அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த காட்சியை பாரு அப்படின்னு. பிரியமானவர்களே, இந்த காட்சியை பார்த்த தாமஸ் கிரான்மர் சீர்திருத்த கொள்கைகளிலிருந்து தடுமாற்றம் அடைந்து பின்மாற்றம் அடைந்தார். பின்மாற்றம் அடைஞ்சது மட்டும் இல்லை, இவர் சில புஸ்தகமெல்லாம் எழுதிட்டாராம். கத்தோலிக்க சபை தான் உண்மை, பைபிள்லாம் அதெல்லாம் அப்படிலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? இந்த 5 மாத கேப்பில். ஆயினும் அதை சந்தேகித்த ரத்தமேறி 5 மாதங்கள் கழித்து அதே இடத்துல, அந்த 2 பேரும் எங்கே எரிச்சாங்களோ அதே இடத்துல, காபிள் ஸ்டோன் கிராஸ் பிராட் ஸ்ட்ரீட்டில், அந்த இடத்துல தாமஸ் கிரான்மரும் எரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார். அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக, தாமஸ் கிரான்மர் மரிப்பதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச், என்ன சர்ச்? யூனிவர்சிட்டி சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சர்ச், மத்திய ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆலயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த 2 பேருக்கு சான்ஸ் கிடைக்கல, இவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. பிரசங்க பீடத்தில் நின்ற தாமஸ் கிரான்மர் என்ன பண்ணாராம், குருமார்களை பார்த்து, அங்கே இருக்கிற மக்களை பார்த்து, தன்னுடைய முந்தைய பின்வாங்கிட்டார்ல, அந்த பின்மாற்றத்தை நான் செய்ததை குறித்து நான் வருந்துகிறேன் என்று சொல்லி அவர் மறுதலித்து கத்தோலிக்க சபையின் தவறுகளை இந்த ஆலயத்துக்குள்ள உறக்க அவர் சுட்டி காட்டினார். வேதாகம உபதேசங்களை ஒரு விசை மீண்டும் உயர்த்தி காண்பித்து இயேசுவே இரட்சகர் என்பதை நிலைநாட்டினார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, வேகமாக பிரசங்க பீடத்திலிருந்து கீழே அவர் இழுத்துறாங்க. அவரை அகற்றி முன்னே அந்த 2 பேர் எரிக்கப்பட்ட அதே இடத்திற்கு தாமஸ் கிரான்மர் கொண்டு போகிறாங்க. கொண்டு சென்று அக்கினி சூளையை ஏற்படுத்தி அவரை எரித்து கொன்றார்கள். அப்படி அவரை எரித்து கொல்லக்கூடிய அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஃபோட்டோ பாருங்களேன், இந்த வலது கையை உயர்த்தி காட்டுறார். அநேக தடவை அவர் எரிக்கிற சமயத்தில் சத்தம் போட்டாராம், திஸ் அன்வர்தி ஹேண்ட், திஸ் அன்வர்தி ஹேண்ட், இந்த அபாத்திரமான வலதுகரம், இந்த அபாத்திரமான வலதுகரம், இந்த கைதான சத்தியத்தை மறுதலித்து கையெழுத்திட்டது, இந்த கைதான சத்தியத்துக்கு எதிராக புஸ்தகங்களை பிரதிகளை எழுதினது, இந்த கை தான் முதல்ல எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாகிறதுக்குள்ள இந்த கை முதல்ல எரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த கையை நெருப்பில் நீட்டினாராம். பிரியமானவர்களே, எவ்வளவு! ஏற்கனவே ஒருத்தர் பின்மாற்றம் அடைந்தார், ஜானஸ் கதையில் ஜெரோம் என்ன பண்ணார், பின்மாற்றம் அடைந்தார். அப்புறம் மறுபடியும் சத்தியத்துக்காக நின்னார். அதே போல தான் தாமஸ் கிரான்மரும் முதல்ல பின்வாங்கினார், அதை மறுபடியும் சத்தியத்திற்காக உறுதியாக நின்றார். அதுக்கு தான் அந்த 5 மாத கேப். சத்தியத்துக்காக அவர் சாட்சியாக நிற்கிறத ஆண்டவர் தெரியப்படுத்தணும்னு ஒரு திட்டம் வைத்திருந்தார் போலும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:15 பவுல் எழுதுகிறார். சத்தியத்தை தூணும் ஆதாரமாக கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபைக்கான சாட்சிகள் எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கிறார்கள், எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். சத்தியத்திற்கான சாட்சிகள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்திற்கான சாட்சிகளாக இப்போ இருக்கிறோமா? சத்தியத்துக்கான இரத்த சாட்சிகளாக பின்னாட்களில் நிற்போமா?
என்பது கேள்வி. பிசாசின் கோபம் யார் மேலே? வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கிறோம். மீதமான சபையின் மேலே பிசாசனுடைய கோபம் தெளிவாக சொல்லுது வசனம். அப்பொழுது வலுசிற்பமான ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, சாத்தான் சபையின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, அந்த மற்றவர்கள் தான் இங்கிலீஷில் ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கு, ரெம்னன்ட் ஆஃப் ஹர் சீட், அவளுடைய சந்ததியான மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளை, சாத்தானுடைய கடைசி யுத்தம் யார் கூட? மீதமானவர்களோடு. யார் மீதமானவர்கள்? அவருடைய கற்பனைகளெல்லாம் கடைபிடிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி, தீர்க்க தரிசன ஆவி வரத்தை பெற்றிருக்கிற திருச்சபை நாம தான். சரிதானே அன்பான தேவ பிள்ளைகளே? அப்படியானால் நாம் ஐக்கிய வட்டத்தில் நிற்கிறோமா? ஆர் வி ஸ்டாண்டிங் இன் த சர்க்கிள் ஆஃப் ஃபெலோஷிப்? ஐக்கிய வட்டத்தில் நிற்கிறோமா? சத்திய தீபம் தொடர்ந்து எரிந்திட உழைக்கிறோமா? சத்திய தீபம் முன்னேறி செல்லணும் என்று உழைக்கிறோமா? சத்தியத்திற்காக எரிக்கப்படவும் நம்ம ஆயத்தமாகிறோமா? தனியாக நிற்க முயல்கிறோமா? அல்லது குழுவாக சேர்ந்து சத்திய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறோமா? தனியாகவே நின்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க? 3 பேர் என்ன செஞ்சாங்க? 3 காரியம் செஞ்சாங்க. 3 காரியம் செஞ்சாங்களே. ஒன்று என்ன செஞ்சாங்க? சேர்ந்து வேத ஆராய்ச்சி. 2வது ஒருவர் ஊக்கப்படுத்தினார்கள். 3வது ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்தார்கள். இன்றைக்கி பாருங்களேன், ஒரு ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங், குடும்ப ஐக்கிய ஜெப கூட்டம் அப்படின்னா யாரும் வாய் கப்பு சிப்புன்னு திறக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி ஆகி போச்சு சர்ச்சு நிலைமை. ஒரு காலத்தில் நிறைய காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ், குடும்ப ஜெப கூட்டங்கள்லாம் அப்படி வரிசையாக நடக்கும். இப்போ யாரும் மூச்சு பேச்சே கிடையாது. ஐக்கியம் என்ன போச்சு? ஐக்கியம் சப்பளிஞ்சிருச்சு. அப்படி தானே? இல்லாமல் போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த ஐக்கியத்தில் இருந்தனால தான் அனனியா, மீஷாவல், அசரியாவும் நின்றார்கள். ரிட்லி, லாட்டிமர், கிரான்மரும் நின்றார்கள். விசுவாச வட்டத்தில், ஐக்கிய வட்டத்தில் ரிட்லி, லாட்டிமர், கிரான்மர், அனனியா, மீஷாவில், அசரியா ஆகியோரை போல ஒருமிக்க நிலைத்து நின்று சத்தியத்துக்காக, சத்தியபரராகி தேவனுக்காக நாம் சாட்சி பகிர்வோமா? சிந்திப்போம். நான் படிக்கிற அந்த பாடங்கள் எல்லாம் ஏதோ வெறும் கதைகள் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. சரித்திரம் மீண்டும் திரும்பும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு, முன்னம் நடந்ததே திரும்பவும் நடக்கும் அப்படின்னு பிரசங்கி 1:9 வாசிக்கிறோம். அதாங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒருவேளை கத்தோலிக்கத்தினுடைய கோரப்பிடி மீண்டும் வரும், அது மீண்டு வரும், வந்துருச்சு. சரிதானே பிரியமானவர்களே? அப்படி கத்தோலிக்கம் மீண்டும் தன்னுடைய தலையை தீவிரமாக தூக்கி 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில் இருந்த அந்த ஆதிக்கத்தை திரும்ப பெறுவதற்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? அந்த ஆளுகை திரும்ப வரணும்னு வேலை செய்து, அந்த ஆளுகை திரும்ப வரும் பொழுது இந்த அகோர காட்சிகளும் திரும்ப நடக்கும் என்பதை மாபெரும் போராட்டம் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற உண்மை. ஆகவே அதுக்காக அதெல்லாம் படிக்கிறோம். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பலப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் விளங்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் வந்து முழங்கால் படியிட்டு உம்மை தொழுது கொள்ளும்படி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. 6 மாதங்களும் அருமையாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லா தீங்குகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி எங்களை ரட்சித்து பராமரித்திருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் உம்மை பாடி தொழுது கொள்ள காணிக்கைகளை படைத்து சபை ஐக்கியத்தில் நாங்கள் கூடி உம்முடைய சத்தியங்களை படிக்கும்படி ஆண்டு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். 3 இரத்த சாட்சிகள் என்று ரிட்லி, லாட்டிமர், கிரான்மர் ஆகியோரை பற்றி நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஆண்டு கொடுத்த 3 பாடங்களுக்காக நன்றி. இந்த 3 காரியங்களிலுமே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். வேத ஆராய்ச்சியில் பின்தங்கி இருக்கிறோம், ஒருவர் ஊக்கப்படுத்துவதில் பின்தங்கி இருக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் ஆண்டவர். ஐக்கியம் இல்லாத ஒரு அசம்பந்தமான ஒரு காலகட்டத்தில்
நாங்கள் இருக்கிறோம் ராஜா. தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி முன்மாரியின் அனுபவத்தில் நாங்கள் வளர்ந்து பின்மாரிக்கு ஆயத்தப்பட கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஐக்கியத்தோடு ஆராய்கிற பிள்ளைகள் நற்குணசாலிகளாக மோர் நோபல் பீப்புளாக வளருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எரிகம்பத்தில் எரிக்கப்படும் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ரெட்லியும் லாட்டிமரும் ஒருவர் ஊக்கப்படுத்தினார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ரிச் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை, வளமான ஆவிக்குரிய அனுபவத்தை அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆர்வத்தோடு அதை நாங்கள் தேடவும் தக்க வைத்து கொள்ளவும் கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலயத்திலும் என் ஆன்லைனிலும் இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் தேவன் தொட்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அதிகமாக நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த வேளையில் எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஓய்வு நாள் இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷ் சர்ச்சில் இருக்கிற யூத் மீட்டிங்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் சென்ட்ரல் சர்ச்சில் இருந்தும் என் ஆன்லைனில் கேட்குற பிள்ளைகள் அநேக வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜூலை 1 to 3 இருக்கிற யூத் மீட்டிங்காக ஆண்டவரே அந்த எழுப்புதல் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கோச்சடையில் நடக்க போகிற அந்த கூட்டங்களில் நாங்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள, அந்த கூட்டங்களில் மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் கேட்டு கர்த்தருக்குள் பலனடைய உதவி செய்யுங்கப்பா. இதை எடுத்து நடத்துகிற கான்ஃபரன்ஸ் நிர்வாகிகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடுகைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே உற்சாகத்தோடு பங்கு பெற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கி சத்தியமாக நாங்கள் பாடமாக படித்தோம் ஆண்டவரே. நாங்கள் படிக்கிறதை செயல்படுத்த எங்கள் கிருபை தாரும். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானத்தினால், தேவாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. நாளை நடக்கூடிய 13 சாபத் ஆராதனைகள் எல்லா காரியங்களிலும் தேவன் கூட இருங்க ஆண்டவரே. நாளைக்கு நாங்கள் படிக்க போகிற சத்தியங்கள், படிக்க போகிற பாடங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த தேர்விலும் அநேக பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள ஆயத்தப்படும்படி உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக வரப்போகிற இக்கட்டு காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் நிற்கணுமோ அதற்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். படைக்கப்பட்ட காணிக்கைகள், அனுப்பின பிள்ளைகள், படைத்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த இரவில் எங்களோடு கூட வரும். மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் ஓடோடி வர தீவிரப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.